hello friends, welcome back to Sanapandi channel. என்னடா இன்னைக்கு ஒரே ட்ரெடிஷ்னலா உட்கார்ந்திருக்காங்கன்னு தான பாக்குறீங்க. எஸ், இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரியான ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ், ஐம்போன் ஜுவல்லரி கலெக்ஷன்ஸ் தான் நம்ம வீடியோல பார்க்க போறோம். ஸோ வீடியோக்குள்ள போகிறதுக்கு முன்னாடி சனாபாண்டி சேனல் இது வரைக்கும் சப்ஸ்கிரைப் பண்ணாம பார்த்துட்டு இருக்காங்க, சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. பக்கத்துல இருக்க அந்த பெல் ஐக்கானையும் பிரஸ் பண்ணிடுங்க. அப்பதான் நாங்க போடுற வீடியோஸ் உங்களுக்கு ரெகுலர் அப்டேட் வரும். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இப்போ ஆல்ரெடி சொன்ன மாதிரி இந்த மாதிரியான ஐம்போன் ஜுவல் கலெக்ஷன்ஸ், அதாவது பார்க்கறதுக்கு அப்படியே கோல்டு மாதிரியே இருக்க ஒரு கலெக்ஷன்ஸ் தான் வந்து இன்னைக்கு பார்க்க போகிறோம். இதில் ஜும்காஸ் பார்க்க போகிறோம், அட்டிகா பார்க்க போகிறோம், ப்ளஸ் வந்து செயின் மாடல்ஸுமே வந்து பார்க்க போகிறோம். ஸோ இதெல்லாமே வந்து நான் ஷாப்ஸிலேருந்து வாங்கியிருக்கேன். ஆல்ரெடி சொன்ன மாதிரி ஷாப்ஸி வந்து ஒரு ஃப்ளிப்கார்ட்டோட இன்னொரு கன்சர்ன் தான். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு ட்ரஸ்ட் பற்றியான்னு கேட்டிங்கன்னா, எஸ், ஃப்ளிப்கார்ட் வந்து நமக்கு யாருக்கெல்லாம் வந்து டெலிவரி ஆகிட்ருக்கோ ஸோ எல்லா ஏரியாலுமே வந்து பார்த்தீங்கன்னா ஷாப்ஸியுமே வந்து கண்டிப்பாக டெலிவர் பண்ணுவாங்க. ஷாப்ஸி இப்போ ஏன் வந்து ஃப்ளிப்கார்ட்டே இருக்குது, அப்படியே ஷாப்ஸி அப்படின்னு நீங்கள் யோசிக்கலாம். ஷாப்ஸியை பொறுத்த வரைக்கும் காம்படிட்டிவாக, அதாவது இப்போ மார்க்கெட்டில் வந்து நிறைய ஆப்ஸில் வந்து ரொம்ப ப்ரைஸ் கம்மியெல்லாம் போட்டுட்ருக்காங்கல்ல, ஸோ அந்த ஆப்ஸ்க்கு வந்து கொஞ்சம் காம்படிட் பண்ணுறதுக்காக தான் ஷாப்ஸின்னு வந்து கொஞ்சம் இறக்கி வச்சுருக்காங்க ஃப்ளிப்கார்ட்டை பொறுத்த வரைக்கும். சரி, ஓகே, இப்போ வந்து நம்ம கலெக்ஷன்ஸை பற்றி ஆரம்பிக்கலாம். ஃபர்ஸ்ட் வந்து நான் போட்டிருக்கிறதுலேருந்தே ஆரம்பிக்கலாம். நான் இப்போ வியர் பண்ணியிருக்கிறதும் வந்து பார்த்தீங்கன்னா ஐம்போன் ஜுவல் கலெக்ஷன்ஸ் தான். இது வந்து அட்டிகை டைப். அடுத்தாத்து அம்பு ஜத்த பார்த்தேலா, அந்த மாதிரி பழைய பாட்டுலேருந்து இப்போ கரண்ட்டாக வந்து போயிட்டுருக்க வரைக்கும் எல்லாருமே வந்து இது வியர் பண்ணிகிட்ருக்கோம். நம்ம பாட்டி தாத்தா இல்லை அதுக்கு முன்னாடி காலத்துலேருந்து கூட இதெல்லாம் இருக்குதுன்னு சொல்லலாம். பட் இப்போவுமே வந்து பார்த்தீங்கன்னா பயங்கர ட்ரெண்டாக போயிட்டுருக்கு. நீங்கள் இன்ஸ்டாவில் வந்து பயங்கர ஆக்டிவாக இருந்தீங்கன்னா இப்போது சாரீ கட்டி போடுறவங்க எல்லாருமே வந்து ஒன்று அந்த லாங் செயின் மாதிரி போட்டிருப்பாங்க, அப்படி இல்லைன்னா வந்து இந்த மாதிரி அட்டிக்கா மாதிரி போட்டிருப்பாங்க. சில பேர் ரெண்டுமே வந்து போட்டிருப்பாங்க. நல்லா நோட் பண்ணி பாருங்கள். ஸோ இப்போவுமே வந்து திருப்பி அந்த ஓல்டு சைக்கிள் வந்து நமக்கு திருப்பி ஃபேஷனாக வந்துருச்சு கூட சொல்லலாம். அப்படியே அந்த சைக்கிள் திருப்பி சுற்றி திருப்பி இங்கே வந்து நின்றுச்சு. இது பார்த்தீங்கன்னா அதே மாதிரி தான். இதில் வந்து நம்ம மொத்தம் 3 கலெக்ஷன் பார்க்க போகிறோம். எல்லாமே வந்து சேம் பேட்டர்ன் தான். பட் இந்த செயின் பேட்டர்ன் மாதிரி இருக்கிறது மட்டும் மாறும். ப்ளஸ் இங்கே இருக்க அந்த டாலருமே வந்து மாறும். இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஃபுல்லாக ஒயிட் கலரில் இருக்கும். குட்டி குட்டியாக கீழே வந்து நமக்கு இந்த மாதிரியான ஒரு பீட்ஸ் மாதிரி வந்து தொங்கும் கோல்டுலேயே. அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு நடுவில் க்ரீனும் ரெட்டுமே வந்து மிக்ஸ் ஆகிருக்கும் ஸ்டோனை பொறுத்த வரைக்கும். ஸோ இதுதான் வந்து இது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னா நான் வியர் பண்ணியிருக்கேன் இந்த கோல்டு ஜும்கா. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நான் ஓப்பன் பண்ணும்போது என்னடா இது ரியல் கோல்டு மாதிரியே இருக்குதுன்னு நான் வந்து கொஞ்சம் ஷாக் ஆனேன். நான் ஓவர் ஹைப்லாம் தரல, நீங்கள் வந்து ஆர்டர் பண்ணியே பாருங்கள், உங்களுக்கு அப்போ தான் வந்து தெரியும். ஸோ நம்மளோட நகைலாம் வந்து சம்டைம்ஸ் ஹிந்தி படிக்கவோ இல்லை இங்கிலீஷ் படிக்கவோ போகும்போது இந்த மாதிரி வாங்கி மாட்டிட்டு நம்ம கோவில் ஃபங்க்ஷன்ஸ்க்கோ இல்லை வீட்டில் இருக்க ஏதாவது பார்ட்டிஸ்க்கோ ஏதாவது ஃபங்க்ஷன் மேரேஜ் ஃபங்க்ஷன்லாம் நம்ம அட்டன் பண்ண போனால் கூட இதை போட்டுட்டு போனோன்னா சுற்றி இருக்கவங்க அத்தனை பேரும் இது கோல்டுனே நம்புவாங்க. நான் அடித்து சொல்கிறேன். ஏன்னா எனக்கே வந்து இது அன்பாக்சிங் பண்ணும்போது இது கோல்டு மாதிரியே தான் இருந்தது. ஸோ இதுவுமே வந்து பார்த்தீங்கன்னா நெக்ஸ்ட் பேட்டர்ன் இதே மாதிரி பாக்ஸில் தான் வந்து இதுவுமே வச்சு கொடுத்துருந்தாங்க. இதுக்கும் என்ன டிஃப்ரென்ஸ்னு பார்த்தீங்கன்னா இந்த மேலே இருக்குது பார்த்தீங்களா, இது வந்து உங்களுக்கு கேப் இருக்க மாதிரி இருக்கும், அந்த ஃப்ளவர் பேட்டர்ன் மாதிரி. இதில் வந்து அது கேப் இல்லாமல் ஃபுல்லாக வந்து இருக்கும். நான் வியர் பண்ண வீடியோவுமே உங்களுக்கு சைமல்டேனியஸாக சைடில் வந்து ப்ளே பண்ணுறேன். ஸோ இதுவுமே சரி இல்லை இதுவுமே சரி அழகாக வந்து இந்த இடத்துல வந்து கோல்டில் எப்படி வந்து டிசைன் பண்ணியிருப்பாங்களோ அதே மாதிரி இருக்குது. கீழே வந்து இந்த கூடை, அதுக்கு கீழே வந்து இந்த மாதிரி டிங் டிங், இதுலேயும் டிங் டிங் இருக்குது, இதுலேயும் டிங் டிங் இருக்குது, அழகாக இருக்குது. ஸோ இந்த ப்ரைஸ்க்கு இது வந்து பார்த்தீங்கன்னா சூப்பர் ஒர்த்துனே சொல்லுவேன். ஆக்சுவலாக இதெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம தாராளமாக வியர் பண்ணலாம். அந்த டைம்லாம் வந்து ஒரு சில இதில் வந்து பார்த்திங்கன்னா நம்ம போட்டோம்னா காது வந்து கருப்படிச்சிடும், புண்ணாயிடும், இல்லைனா கழுத்து வந்து கருப்படிச்சிடும், இந்த இடம்லாம் சொல்கிறேன்ல. ஸோ அதெல்லாம் வந்து பட் இப்போ இருக்க இந்த மாதிரி இருக்கலாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அவ்வளோ சீக்கிரம் வந்து அலர்ஜிஸ் வந்து வராது. ஸோ மோஸ்ட்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஆள் வந்து யூஸ் பண்ணுங்கள் ஜுவல்ஸை பொறுத்த வரைக்கும். நீங்கள் அம்மாக்கோ அக்காக்கோ தங்கச்சிக்கோ இல்லை சித்திக்கோ இந்த மாதிரி வேறு யாருக்காவதெல்லாம் கொடுத்தீங்கன்னா அவங்களோட ஸ்கின் எதுவும் நம்மளோட ஸ்கின் எதுவும் மாறும். ஸோ அதனாலே நிறைய பேர் வந்து இச்சிங் இருக்கும். ஸோ இந்த மாதிரி ஜுவல்ஸ் பொறுத்த வரைக்கும் ஒரே ஆளாக வந்து வியர் பண்ணோன்னா நமக்கு அந்த மாதிரியான அலர்ஜிஸ் வந்து நம்ம அவாய்ட் பண்ணலாம். நெக்ஸ்ட் ஒன் வந்து பார்த்திங்கன்னா இந்த மாதிரியான ஒரு செயின். இது ஆக்சுவலாக நம்ம ஆதி காலத்துலேருந்தே பார்த்துட்ருப்போம். ஜுவல் கடைங்களுக்கெலாம் அடிக்கடி போகிறவங்களுக்கு வந்து தெரியும். இது வந்து பார்த்திங்கன்னா கோதுமை பேட்டர்ன் வந்து சொல்லுவாங்க. ஸோ நம்ம அம்மாக்களாக இருக்கட்டும் இல்லை ஆயாவாக இருக்கட்டும் எல்லாருமே வந்து இது வந்து போட்டிருப்பாங்க. ஸோ இந்த பேட்டர்ன் பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல நமக்கு இந்த மாதிரி முகப்பு வச்சு வந்து கொடுத்துருப்பாங்க. இதுவுமே சின்னதாக தான் இருக்கும், அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ரொம்ப பெருசாக இருந்தாலும் கண்டுபிடிச்சாங்க இது கோல்டு இல்லையோ அப்படின்ற மாதிரி ஒரு ஃபீல் வந்துடும். பட் இது வந்து பார்த்திங்கன்னா ரியல் கோல்டு மாதிரியே தான் இருக்குது. என் ஹஸ்பண்டே வந்து பார்த்திங்கன்னா என்னடி கோல்டு செயின் இங்கே எடுத்து அடிச்சிருக்கேன் அப்படின்னு வந்து கேட்டாங்க. ஏன்னா நான் இது வந்து கட்டில் மேலே தான் வச்சுருந்தேன் அன்பாக்சிங் பண்ணிவிட்டு வீடியோக்காக. அதை பார்த்துட்டு கோல்டு வாங்கி கொடுத்து கிழிச்சிங்க, இது வந்து ஐம்பொன் ஜுவல்லரி அப்படின்னு சொல்லி கலாய்ச்சிட்டு இருந்தேன். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா நம்ம இப்போ நான் வியர் பண்ணியே உங்களுக்கு காமிக்கிறேன். ஏன் இதெல்லாம் வந்து நீங்கள் பழைய பேட்டர்ன் சொல்கிறீங்க அப்படியே வாங்கினீங்க நீங்கள் வந்து கேட்கலாம். இந்த மாதிரியான பழைய பேட்டர்ன்லாம் நம்ம போடும்போது
100க்கு 100% கோல்டுனே நம்புறதுக்குனே நிறைய கூட்டம் வந்து சுத்திட்டு இருப்பாங்க. ஸோ அவங்கலாம் வந்து இது அசால்ட்டா வந்து நம்பிடுவாங்க. பாருங்க இதுவும் போட்டிருக்கும்போது அப்படியே வந்து கோல்டு மாதிரியே ஃபீல் ஆகுதா? இதே நான் சாரீலாம் கட்டி போட்டேன்னா இன்னும் சூப்பரா வந்திருக்கும். இந்த மாதிரி ட்ரெஸ்க்கே இது வந்து இவ்வளோ அழகா எடுப்பா வந்து காட்டும்போது, அந்த மாதிரி சாரீலாம் ட்ரெடிஷ்னலா நம்ம கட்டும்போது வேற மாரி இருக்கும். இப்போ வர நமக்கு அடுத்தடுத்து ஆயுத பூஜை, தீபாவளின்னு சொல்லி நிறைய ஃபங்க்ஷன்ஸ்லாம் வந்துட்டு இருக்க போது, ஃபெஸ்டிவல்ஸ்லாம் வந்துட்டு இருக்க போது, ஸோ இந்த மாதிரி ஹிந்தி படிக்கவோ இல்லை இங்கிலீஷ் படிக்கவோ நீங்கள் வந்து ஜுவல்ஸை வச்சுட்டிங்கன்னா இந்த மாதிரி நம்ம வந்து வாங்கி மாட்டிக்கலாம். ஒரு 200, 300, 400 ரேஞ்சஸ்க்கே வந்து சூப்பராக இருக்குது. இந்த பேட்டர்ன் பார்க்கும்போது எனக்கு இதெல்லாம் போட்டோன்னே சந்திரமுகி காசு மாலை அந்த மாதிரி ஃபீல் வந்துருச்சு. இது அவ்வளோவே எனக்கு மனசும் வர மாட்டேங்குது. அவ்வளோ அழகாக இருக்குது பார்க்கறதுக்கு. கண்ணுக்கு லட்சணமாக இருக்குல்ல. இந்த ஜுவல்ஸு சொல்கிறேன். நெக்ஸ்ட் ஒன் இது பொறுத்த வரைக்கும் இந்த மாதிரி பெண்டன்ட்டு இது வந்து உங்களுக்கு அந்த பெரிய மாதிரி பெண்டன்ட் கிடையாது, சின்ன பெண்டன்ட் தான். ஏன் அப்படி சொல்கிறேன்னா உங்களுக்கு ஹைட் வைஸ் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வியர் பண்ணோன்னா ஃபுல்லாக வியர் பண்ணோன்னா இந்த லென்த்துக்கு வந்து இருக்கும், இந்த செஸ்ட் கிட்ட வரைக்கும் இருக்கும். இல்லை உங்களுக்கு வந்து இதில் ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி கொஞ்சம் மேலே வந்து தூக்கி போடணும் அப்படின்னு நீங்கள் நினச்சாலும் இது வந்து பண்ணலாம். ஏன்னு வந்து பார்த்தீங்கன்னா இந்த இடத்துல இருந்து இது வரைக்கும் உங்களுக்கு வேறு மாதிரியான பேட்டர்ன் வந்து கொடுத்துருக்காங்க. இதே இங்கே வந்து பார்த்தீங்கன்னா அந்த கொக்கியாக அந்த ரவுண்டாக வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இது வந்து நம்ம ஹைட் அட்ஜஸ்ட்மெண்ட் வந்து பண்ணி இதை நம்ம வந்து ஷார்ட் செயினாகவும் யூஸ் பண்ணிக்கலாம். ஈவன் நம்ம கிட்ஸுக்கு கூட வந்து போட்டுக்கலாம். ஸோ இந்த மாதிரி போட்டோன்னா இது வந்து ஷார்ட் செயின் ஆகிடும். இது நம்ம ஃபுல் லென்த்து போட்டோன்னா நமக்கு இந்த மாதிரி மிட் செயின் அளவுக்கு வரும். ஸோ இதுவுமே வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப அழகாக இருக்குது. இது நம்ம சாரிக்காக இருக்கட்டும், இல்லை இந்த மாதிரியான ஒரு ஃப்ராக்குக்காக இருக்கட்டும், ட்ரெடிஷ்னல் ஃப்ராக்குக்காக இருக்கட்டும் நம்ம வியர் பண்ணிக்கலாம். இதை பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி வந்து இருக்காங்க. ஸோ லக்ஷ்மி இருக்குது, பக்கத்தில் 2 மயில் இருக்குது, கீழே ஃபுல்லாக ஒயிட் கலர் ஸ்டோன்ஸு, சைடில் வந்து ரெட் கலர் ஸ்டோன்ஸ் வந்து வந்திருக்கு. ஸோ இந்த ஸ்டோன் பொறுத்த வரைக்கும் கோல்டில் வந்து காமனான ஸ்டோன்ஸ் தான். இந்த பீட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா இங்கே வந்து ஹார்ட் மாதிரி வந்திருக்கு, சென்டரில் வந்து ரவுண்டாக வந்து வந்திருக்கு கோல்டுலேயே. ஸோ இதுவுமே ரொம்ப அழகாக இருக்குது. இதெல்லாம் பார்க்கும்போது ரியல் கோல்டு ஃபீல் வந்து இருக்குது. நைஸ். நெக்ஸ்ட் ஸோ இதுவுமே வந்து அட்டிகை டைப் தான். பட் இதுக்கும் நான் வியர் பண்ணியிருக்கிறது என்ன டிஃப்ரென்ஸ்னு வந்து பார்த்தீங்கன்னா இப்போ நான் வியர் பண்ணிக்கல வந்து அந்த பெண்டன்ட்லாம் வந்து அட்ஜஸ்ட் பண்ண முடியாது. இது வந்து ஆல்ரெடி ஃபிக்ஸ்டாக எங்கே இருக்கோ அங்கேயே தான் வந்திருக்கும். பட் இது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு மூவபிள் தெரியுதா? இப்படி நம்ம எப்படி வேணாலும் போட்டுக்கலாம். அது மட்டும் இல்லாமல் எனக்கு வந்து பொதுவாக கழுத்து வந்து சின்னது. நிறைய பேருக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃபேட்டாக இருக்கவங்களுக்கோ இல்லை நிறைய பேருக்கு இந்த தைராய்டு ப்ராப்ளம்லாம் இருக்கவங்களுக்கோ கழுத்து வந்து கொஞ்சம் பெருசாகவே இருக்கும். ஸோ அவங்களுக்குலாம் வந்து இது பத்துமான்னு கேட்டிங்கன்னா தாராளமாக வந்து பத்தும். ஏன்னா இதோட செயின் வந்து பாருங்கள் இங்கேருந்து இவ்வளோ பெருசு இருக்குது. ஆக்சுவலாக இப்போ நான் வந்து இது ஃபுல் இது போட்டேன்னா எனக்கு கீழே வரைக்கும் இந்த இடத்துல வரைக்கும் வரும், என்னோடய லென்த்துக்கே வந்து சொல்கிறேன். ஸோ அட்டிகை பொறுத்த வரைக்கும் இப்படி தான் போடணும். இப்படி போட்டால் நல்லா இருக்காது. அது வந்து அட்டிகை கிடையாது, அது வந்து செயின் மாதிரி ஆகிடும். ஸோ இந்த மாதிரி போட்டால் தான் அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஸோ இதுலேயுமே நமக்கு வந்து அந்த மாதிரி தான் இருக்குது. இதில் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்படியே கோல்டில் என்ன பேட்டர்ன் இருக்குமோ அப்படியே ரிப்ளிகா வந்து பண்ணி வச்சுருக்காங்க. இதில் வந்து உங்களுக்கு பெண்டன்ட் வந்து ஃபுல்லாக ஒயிட் இருக்கும், சென்டர்லேயும் இந்த மேலே இடத்துல மட்டும் உங்களுக்கு அந்த பிங்க் கலரில் வரும். பிங்காக ரெட்டாக நீங்களே வந்து முடிவு பண்ணிக்கோங்க, அந்த கலரில் வந்து வரும். ஸோ இதுவுமே வந்து நமக்கு வியர் பண்ணும்போது ஒரே மாதிரி தான் இருக்கும் ஃபீல் பொறுத்த வரைக்கும். ஆனால் இப்போ நான் வியர் பண்ணிக்கிறது கொஞ்சம் சின்னதாக இருக்கும், இது வந்து அதோட கொஞ்சம் பெருசாக இருக்கும் செயினை பொறுத்த வரைக்கும் சொல்கிறேன். அதே மாதிரி இது வந்து கொஞ்சம் மூவபிள். நெக்ஸ்ட் இதுவுமே வந்து ஒரு அட்டிகை தான். இதுக்கு வந்து என்ன பார்த்தீங்கன்னா இதுவுமே வந்து உங்களுக்கு மூவபிள் அட்டிகை தான். ஆனால் இதில் வந்து செயின் பேட்டர்ன் வந்து நமக்கு இந்த தடிப்பாக ஒரு பேட்டர்ன் இருக்கும் பார்த்தீங்களா கோல்டுலேயே, அதே மாதிரி பேட்டர்ன் வந்து இதில் கொடுத்துருக்காங்க. ஸோ அழகாக இருக்குது பார்க்கும்போது. அந்த செயின் பேட்டர்ன் வந்து சொல்கிறேன். மற்ற ரெண்டும் வந்து பார்த்திங்கன்னா நார்மலாக இருக்கும், இதில் வந்து அந்த கட் வந்து அழகாக வந்திருக்கும். ஸோ இது ஒரு பேட்டர்ன், இதுவுமே நமக்கு ட்ரெடிஷ்னல் டிசைன்ஸ் தான். இதை பொறுத்த வரைக்கும் இந்த இடத்துல வந்து உங்களுக்கு மயில் வந்திருப்பாங்க, சென்டரில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதே மாதிரியான அந்த பீட்ஸ் வந்து வந்திருக்கும் கோல்டில். அது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு இது மூவபிள், இதுவுமே உங்களுக்கு நல்லா லென்த் வந்து இருக்குது. ஸோ நல்லா கழுத்து குண்டாக இருக்கவங்க கூட இதை வந்து தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். இதெல்லாம் நீங்கள் இப்போது தீபாவளிக்கெலாம் வந்து வியர் பண்ணும்போது சாரீலாம் போட்டிங்கன்னா கண்டிப்பாக இதை ட்ரை பண்ணி பாருங்கள், அழகாக இருக்குது. இதுலேயுமே உருவம் இருக்கும், இப்போ நான் வியர் பண்ணிக்கிறதுமே வந்து உருவம் இருக்கும். இதில் தான் வந்து பார்த்தீங்கன்னா உருவம் இருக்காது. சப்போஸ் முஸ்லீம் சிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, இல்லை கிறிஸ்டின் சிஸ்டர்ஸாக இருந்தாலும் சரி, இதை வந்து தாராளமாக வியர் பண்ணிக்கலாம். இதை வந்து பொறுத்த வரைக்கும் லக்ஷ்மி இல்லை, அன்னம் இருக்குது. ஸோ முஸ்லீம்ஸை பொறுத்த வரைக்கும் அன்னம் கூட இருந்தாலும் அவங்க வியர் பண்ண மாட்டாங்க, எந்த உருவமே இருக்கக்கூடாதுல்ல. ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது நீங்கள் இந்த மாதிரி இதை வந்து வியர் பண்ணிக்கலாம் தாராளமாக. ஃபைனலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த பேட்டர்ன் வந்து கிட்டத்தட்ட ஒரு 5 வருஷம் 10 வருஷமாகவே நான் வந்து பார்த்துட்ருக்கேன். அதுக்கு முன்னாடி எத்தனை வருஷமாக இருக்குன்னு தெரியல. இதுவுமே கோல்டு மாதிரியே தான் இருக்கும்.
கிட்ட நான் வந்து காமிக்கிறேன். இதோட பேட்டர்னுமே வந்து பார்த்தீங்கன்னா கோல்டு மாதிரியே தான் இருக்கும். கோல்டோட அப்படியே ரிப்ளிகா. கோல்டு செயினுக்கு பதிலாக நம்ம வீட்டில் ஏதாவது செயின் இதை மாற்றி வச்சுட்டா கூட நமக்கு வந்து அவ்வளோ சீக்கிரம் கண்டுபிடிக்க முடியாது. அந்த மாதிரி இருக்குது. அந்த அளவுக்கு இருக்குது. ஸோ இதோட லென்த்து நான் உங்களுக்கு வந்து வியர் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இந்த கோதுமை செயின் இருக்குல்ல, அதே மாதிரி தான் வந்து இதுலேயுமே அதே லென்த்து தான் வந்திருக்கு. செஸ்ட்டு கிட்ட வரைக்கும் இருக்குது. ஸோ நைஸ். இதெல்லாம் பொறுத்த வரைக்கும் நீங்கள் வந்து கருத்துருமா அப்படின்னு கேட்டிங்கன்னா, இந்த உப்பு தண்ணிலாம் படாமல் பார்த்துக்கோங்க. ஏன் உப்பு தண்ணின்னு சொல்லணும்னா, நமக்கு வேர்வை வந்து உப்பு தண்ணி தான். ஸோ வேர்வை வந்தாலுமே நம்ம வீட்டுக்கு வந்து அவுத்து வைக்கும்போது, நல்லா ஒரு காட்டன் கிளாத்தை வந்து லைட்டாக தண்ணியில் நல்ல தண்ணியில் வெட் பண்ணிவிட்டு அதை வந்து தொடச்சி எடுத்துட்டு கழுவிட்டு இல்லை தொடச்சி எடுத்துட்டு காய வச்சுட்டு அப்படியே வந்து அதோட பாக்ஸ் எடுத்து வச்சுட்டிங்கன்னா நமக்கு லைஃப் வந்து கிடைக்கும். இதுவே நீங்கள் அங்கங்கே போட்டுட்டோ இல்லை இந்த உப்பு தண்ணி அதாவது நம்மளோட வேர்வையோடவே நீங்கள் வந்து அப்படியே கலட்டி வச்சுருந்தாலும் நமக்கு வந்து கொஞ்ச நாள் தான் வரும். அதுக்கப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மாதிரி கருக்க ஆரம்பிச்சிடும். ஸோ எப்பவுமே பளிச்சுன்னு இருக்கணும்னா இந்த வந்து நீங்கள் டிப்ஸை வந்து ஃபாலோ பண்ணுங்கள். ஏன்னா நானுமே அதுதான் வந்து ஃபாலோ பண்ணிகிட்ருக்கேன். காலங்காலமாக வந்து சொல்கிறேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி வீடியோ வந்து உங்களுக்கு கண்டிப்பாக பிடிச்சிருக்குன்னு நம்புகிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காமல் லைக் பண்ணுங்கள். இந்த வீடியோ பற்றின கருத்துக்களை வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். அது மட்டும் கிடையாது, இப்போ பார்த்த கலெக்ஷன்ஸ்லேயே உங்களுக்கு வந்து பார்க்கும்போது வாவ் செம்மையாக இருக்குது இந்த டிசைன் அப்படின்னு வந்து கோல்டு மாதிரியே இருக்குது உங்களுக்கு வந்து எது ஃபஸ்ட்டு தோணுச்சோ அதையுமே வந்து கமெண்ட்டில் சொல்லுங்கள். நான் வந்து பார்க்கறதுக்கு படிக்கிறதுக்கு ஈகராக இருக்கேன். ஓகே ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். இந்த ப்ராடக்ட்டோட லிங்க் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா டிஸ்கிரிப்ஷனில் இருக்குது. கண்டிப்பாக தேவைப்படுறவங்க செக் அவுட் பண்ணி பாருங்கள். நான் உங்களை நெக்ஸ்ட் வீடியோவில் வந்து மீட் பண்ணுறேன். Until then, it's bye from Sana Pandi. Bye-bye. Take care.